ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மாவுரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு புகாவுல் மஹ்மூத். அழுகை அழகிய வணக்கமாக இஸ்லாம் பார்க்கிறது. நம்முடைய பாவங்களை நினைத்து, அல்லாஹ்வுடைய பயத்தை நினைத்து, மறுமையை நினைத்து நாம் அழுகுவது இருக்கிறது. இஸ்லாம் அது வரவேற்க தன்மையாக பார்க்கிறது. அதனால்தான் இபாதத்தாக அழுகை இருக்கிறது இஸ்லாத்தில். கொஞ்சம் வாசல்ல இருக்கிறவங்க இந்த வழியை விட்டு வந்துட்டுன்னா உள்ள வர்றதுக்கு எதுவாக இருக்கும். 2 பேரும் அப்படி வாசலை ஓப்பனா வச்சிருங்க. அன்பைக்குரிய சகோதரர்களே, வணக்க வழிபாடிலே சில செய்திகளை தொடராக ஜும்மா குத்பாவிலே சொல்லிவிட்டு வருகிறோம். இதற்கு முன்னால் கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி அவர்கள் அழுத தருணங்கள், ரசூலுல்லாஹ்வே அழுதிருக்கிறார் என்ற ஒரு தலைப்பை ஜும்மாவில் உரையாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதல்ல, நாம் நம்முடைய பாவங்களை நினைத்து, நம்முடைய மறுமை நினைத்து, மரணத்தை நினைத்து, நம் வாழ்க்கையை நினைத்து, வாழ்க்கை என்று சொன்னால் துனியாவுடைய வாழ்க்கை அல்ல, மறுமையுடைய வாழ்க்கையை நினைத்து நாம் அழுத சந்தர்ப்பங்கள் என்ன, எத்தனை என்பதைத்தான் நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அழுகை என்பது உலகத்தில் எல்லா மதத்தவர்களும் அழுகிறார்கள். இந்தும் சரி, முஸ்லீம் சரி, கிறிஸ்டின் சரி, யூதனும் சரி, எல்லா இறைவனே இல்லைன்னு சொல்லக்கூடிய அழுகிறார்கள். ஒரு கட்டத்தில் என்னத்துக்காக அழுகிறார்கள்? நம்முடைய கஷ்டத்தினால, துனியால அவர்கள் வாழக்கூடிய நேரத்தில் உள்ள சிரமத்தினால, ஒன்று பொருளாதாரமா இருக்கலாம், நெருக்கடியா இருக்கலாம், அல்லது கடுமையான வறுமை அவர்களை வாட்டி எடுக்கலாம், அல்லது நோய்வாய்ப்பட்டு கொண்டு அதனால் அவர்கள் ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகலாம், அல்லது பெரிய பெரிய ஆபத்துகளிலே மாட்டிக்கொண்டு, அல்லது பெரிய பெரிய முசீபாத்துகளிலே மாட்டிக்கொண்டு இதற்காக அழுவார்கள். இந்த அழுகை இஸ்லாம் அனுமதித்தாலும் இபாதத்துடைய அர்த்தத்திலே கொண்டு வருவதில்லை. சில கட்டத்தில் அஹிப்பா, நமக்கு நேசர்கள், நம்முடைய அன்பர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய நம்ம குடும்பங்கள் நாட்டை விட்டு, உலகத்தை விட்டு போயிருப்பார்கள். அதை நினைத்து அழுதிருப்போம். அந்த அழுகையை பற்றி இங்க சொல்லவில்லை. ஆனால் சோகக்கதை, சொந்த கதைக்கெல்லாம் நாம் அழுதிருப்போம். இவைகளெல்லாம் இபாதத்துடைய அந்தஸ்தில் வரவில்லை. ஆனால் அனுமதிக்கப்பட்டது, மனிதனுடைய இயல்பிலே உள்ளது. ஆனால் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அல்பகைத யௌமன் ஹஷியத மின் ஹஷியத்தில்லாஹ், என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுதிருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக தலைப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, அல்பகைத ஹுப்பலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசத்தால், பாசத்தால், காதலால், அன்பால் அழுதிருக்கிறோமா, இதான் தலைப்பு. வஷௌகல் இல்லா, அல்லாஹ் மீது உள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது.
அல்லாஹ் மேல ஒரு பேரன்பு காதல் இருக்கிறது, அதற்காக நடந்திருக்கிறோமா? பிரியாணி ருசிக்கிறோம், ரப்புடைய நேசத்தை ருசித்திருக்கிறோமா என்பதுதான் தலைப்பினுடைய கருப்பொருள். எனவே மூலப்பொருள். எனவே ஹயால் இல்லா, நான் ஒரு தப்பு செய்திருக்கேன், மேடை நின்று பேசுறேன், ஆனால் ஒரு ஆலிமா இருக்கிறோம், உதாரணம் சொல்றோம், ஏதோ ஒரு அந்நிய பெண்ணை கையை பிடிச்சு நீங்க பாக்குறீங்க, உங்களை நான் பார்க்கும் போதெல்லாம் நீங்க என்ன கண்ணில் படக்கூடாது என்பது அங்கங்க ஒதுங்கி போவேன். ஆனால் எத்தனையோ தப்புகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை, பாவங்களை செய்துவிட்டேன், ஆனால் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த ஹயாவின் காரணமாக, அந்த வெட்கத்தின் காரணமாக நாம் அழுதிருக்கிறோமா என்றுதான் தலைப்புடைய முக்கிய அம்சம். எனவே சகோதரர்களே, அல் வஹதக ஹாலியன் பாக்கியன் மினல்லாஹ், ரப்பு அஞ்சி நடுங்கி தனிமையில பயத்தில அழுதவர்கள் நாளை மறுமையில சொர்க்கத்தில அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள்ல சிரித்தவர்களாக இருப்பார்கள். இங்கே சிரித்தவர்கள் அங்கே போய் அழுக போகிறார்கள், இங்கே அழுதவர்கள் அங்கே போய் சிரிக்க போகிறார் என்பது குர்ஆன் நெடுங்கும் சொல்லி காட்டுகிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, பாசத்துக்குரிய சகோதரர்களே, அழுகிறது சபையில வச்சு அழுதால் அது ரியாவா கூட ஆகிடும், மோஸ்துதியா கூட ஆகிடும். ஆனால் பிறர் மெச்சுவதற்காக வேண்டி ஆகிடும். கூப்பாடு போட்டு துவாக்களில புனிதமான ரமதானில ஜமாத்துல நின்று ஏதோ ஒரு கட்டத்தில் அழுக வேண்டும் என்று ஒரு குஷியில ஒரு ஜோசில அழுகிறோமே, இவைகளெல்லாம் மார்க்கத்தின் அறிஞர்கள், மூத்த அறிஞர்கள், எம்மை விட மரணித்து விட்டார்களே, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள், இது நேசம் இல்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியது தனிமையிலே அழுதால் அந்த அழுகைக்கு வெயிட் இருக்கிறது என்று சொல்லி மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. எதற்காக அழுகணும், ஏன் அழுகணும்? நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள் இல்லை. சிலர்கிட்ட சில தப்பு இருக்கும், சிலர்கிட்ட இன்னொரு தப்பு இருக்கும். ஆனால் நாம நினைக்கிறோம், நான் மதுபானம் அடித்தேன், நானா விபச்சாரம் செய்தேன், நானா வட்டி கொடுத்தேன், நானா வட்டிக்கு வாங்கினா, நான் அநியாயம் செய்தான், இல்லை, ஏதோ ஒரு தவறுகள் இருக்கும். மனிதனா பிறந்தவன் தவறுகளை மூழ்கியவன் தான். அது அப்படித்தான் இறைவன் படைத்திருக்கிறான். ஏன் எதற்காக எழுதும்? அவன் ரப்புல் அர்ஷில் அஸீம், மகத்தான கண்ணியமான இறைவன். ஏன் அழுகவேன்? எதற்காக? அவன் மாலிக்குல் முல்க், அரசனுக்கெல்லாம் அரசன். அவன் நினைத்தால் எதுவும் செய்யலாம். அல்லாஹ் தஆலா நம்மளை பூபாகத்தில் வைத்திருக்கான்னு சொன்னால் அவனுடைய அருளால் வைத்திருக்கான். நாம் செய்த பாவத்திலிருந்து அழிச்சிருவான். சகோதரர்களே, நரகத்தினுடைய நெருப்பை நினைத்து ஒரு கற்பனை கதையாக நினைக்கிறோம். அதற்கு ஒரு அமெரிக்கா ஒரு பாடமாக இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய தீயாக வந்தது. அறிஞர்கள், பேரறிஞர்கள், ஆய்வாளர்கள், இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே அவங்கள்ட்ட இருக்க ஆயுதங்கள்ட்ட இருக்க ஆயுதம் எதுவுமே எந்த ஆயுதத்தை வைத்து எது செய்ய முடிஞ்சது இன்றுதான் கொஞ்சம் தளர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய கோபம், அவங்க நல்லவர்களா கெட்டவர்களா அது பேசுறவர் அல்ல. சோதனை என்பது எல்லோருக்கும் வரும், குறிப்பாக நல்லவர்களுக்கு வரும். மாலிக்குல் முல்க், அரசனுக்கெல்லாம் அரசன். யாரிஃபுக, உங்களை தெரிஞ்சவன். எதுக்குருக்க, உங்களை பற்றி அவன் சிந்திப்பவன். உங்களை விருப்பப்படக்கூடியவன். ஆனால் நல்லவர்கள் நாம் சலஃபுஸ் சாலிஹீன்கள், அருமையான சஹாபாக்கள், அவர்கள மசாயில தான் பின்பற்றக்கூடாது, நற்காரியத்தில் பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுது. இன்னைக்கு நிறைய பேர் எல்லாருமே ஆலிமன ஆனதுனால இங்க பக்கம் ஒரு மடக்கூட்டம், அங்க ஒரு மடக்கூட்டம். சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்றும் பின்பற்றக்கூடாது என்றும். பின்பற்றுறத என்ன, மசாயில பின்பற்ற, ஆனா நல்ல காரியங்கள் அவங்க தான் பின்பற்ற சொல்றான் அல்லாஹ். வல்லதீனத்தமும் இஹ்சானி, நன்மையான காரியத்திலே, இபாதத்தான காரியத்திலே, நற்காரியத்திலே அவங்க தான் முன்னால நின்றாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க தெரியுமா? அருமையான சஹாபா பெருமக்கள், சாலிஹீன்கள், அவுலியா உல்லாக்கள், ஆரிஃபீன்கள், அல்லாஹ்வை அறிந்தவர்கள், சொர்க்கத்திலே துனியால ஒரு சொர்க்கம் சொன்னா அல் புகா மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால் அதுதான் துனியாவுடைய சொர்க்கம் அவங்க விளக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல் ஆரிஃபீன பில்லாஹ் நிறைய பேர் போடுவாங்க, அஜர்த்துமார், அவுலியாமார், உஸ்தாத்மார், இப்போ இன்னைக்கு ஷேகுமார், தங்கன்மார் பார்க்கலாம். அல் ஆரிஃப் பில்லாஹ், அல் ஆரிஃப் பில்லாஹ் சொல்லி போடுவாங்க. அல் ஆரிஃப் பில்லாஹ்னா சும்மா பூஜான்னு காட்டுறாங்க. அல் ஆரிஃப் பில்லாஹ்னா அல்லாஹ்வை பத்தி நன்கு அறிஞ்சவன் அர்த்தம். அல்லாஹ் பத்தி அறிஞ்சவன் சொல்ல மாட்டான் எவன்டே, நாம தான் அவரை போய் சொல்லுவோம். அதுதான் போலியான வார்த்தை. அல் ஆரிஃபீன பில்லாஹ், மரணித்து விட்டார்கள் அந்த நல்லடியார்கள், அல்லாஹ் பத்தி தெரிந்தவர்கள், எபுக்கி எபுக்கி ஒரே அழுது கொண்டே இருப்பார்களா. வஷியாரு சாலிஹீன், சாலிஹீன்களுடைய சின்னம், நல்லவருடைய சின்னம், வலிமாருடைய சின்னம், அவுலியாக்களுடைய சின்னம் அல் புகாவுலில்லாஹ், அழுதுதான் அழுது கொண்டே இருப்பார்கள். இந்த செய்தியை காண சாலிஹூன ஃபிஸ்ஸஃபில் அவ்வலி, இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த வசனத்துக்கெல்லாம்
ஹதீஸ்க்கெல்லாம் விளக்கமா சுருக்கமா சாராம்சா சொல்லி இருக்கும். அதுக்கு ஹதீஸ் சொல்லுவோம், வகான சாலிஹூன ஃபி ஸஃபில் அவ்வலி. முதல் சஃப்ல நின்று சாலிஹீன்கள் இருப்பாங்களா, அழுதுகிட்டே இருப்பாங்களா தொழுகையில, தனித்து தொழா இமாமோட தொழுதாலும் லா யாரிபு ஜானிபு எபுக்கி, பக்கத்தில் நிற்கிற ஆளுக்கு தெரியாத அளவுக்கு அழுவாங்க. இன்னைக்கு மைக்கு போட்டு அழுகிறோம், அந்த மாதிரி என்ன செய்வாங்க. இன்னைக்கு தொழுகை நமக்கு அழுகிறது இல்லை. ஒன்றும் தொழு வைக்கக்கூடியவங்களுக்கும் தொழு வைக்க கூட நான் அரபிகளை உலமாக்களை சொல்லலை, சாதாரணமாக நம்ம தொழு வைக்கிறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி யாரையா பிடிச்சி அனுப்புகிறோம். அவருக்கு அர்த்தம் தெரியாது, பின்னாடி நிற்கிற உங்களுக்கு அர்த்தம் தெரியல, எதுவும் தெரியறதுனால பேசாம அது ஓடிட்டு இருக்கு. ஆனா ராகமா ஓதுறாங்களா, இனிமையா ஓதுறாங்களா, இன்ட்ரெஸ்டா இருக்கா, அப்படித்தான் அதில் தான் நாங்கள் அறித்து போகிறோம். அது ஒரு பாட்டா இருந்தாலும் கூட ஹகீகத்தன் உண்மையான யதார்த்தம் என்ன, இதற்காக வேண்டி அழுக வேண்டும் என்று சொன்னால் ஆழம் அதனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சு அழுக வேண்டும். அதனால முதல் சஃப்ரன் இன்னைக்கு அழுகாட்டாலும் பரவாயில்ல, நேரா செல்போனை தட்டி விட்டு அவன் தொழுகையும் பார்த்துல இவன் ஏன் அணைக்க மாட்டேங்கான்னு நேற்று அல்லாஹ் அக்பர், இது கதையாடக்கூடாது. நேற்று பெங்காலி மஸ்ஜித் மரியம் மஸ்ஜித்ல தொழுவோம். அவர் தக்பீர் கிடையாது, ஸ்லாம் வரைக்கும் அடிச்சுட்டு இருந்தார். அவர் பாட்டில் பயான சொல்றாரு, ஒத்துருக்கியா இல்லை. இன்னொரு ஆள் இங்கிலீஷ்ல சொன்னார், இன்னொரு ஆள் ஹிந்தியில சொன்னார். இப்படியே காலமெல்லாம் சொல்லிட்டு நீ சொல்லிட்டே இதான் பக்தி தான், எவனுக்கு தொழுவை கேட்டு பாலா போனா என்ன, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. குறிப்பா அஜ்னபியா அரபியா இல்லாத செய்யறோம். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு தொழில பக்தியா என்று அழுதாருலாம். ஒரு சாலிகளை பத்தி எழுதுறாங்க, 20 வருடமாக அழுது கொண்டே இருந்தார். தன்னுடைய மனைவி பக்கத்துல வந்து படுத்து கிடந்தார். அவரு அந்த மனைவி கூட தெரியாம, காரணம் என்ன, அது ரியாவா மோசடி ஆயிடுமோ, என் மனைவி என்னை இறைபக்திமான் நினைப்பாளோ, அதனால அமல் பாழாயிடுமோ என்று நினைத்து பெரியவர்கள் எல்லாம் செய்ததாக நம் சரித்திர வரலாறு. காரணம் எதற்காக அழுதார்கள், ஏன்னா அழுகக்கூடிய நேரத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது. அதுலயும் இஸ்லாஸ் தேவை, அதுலயும் தூய்மை தேவை, அதுலயும் ரப்புல் ஆலமீன் மட்டும் பயப்படணும். ஏன்னா பைனஹு வ பைனல்லாஹி சிர்ருன், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ரகசிய உறவு இருக்கிறது. இதை யாருக்கும் பகிரங்கப்படுத்த தேவையே இல்லை. சகோதரர்கள், நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்களா, உம்ராவுக்கு போறீங்களா, யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. யார் தேடுறாரோ அவர்கிட்ட சொல்லுங்க. தொழுகும் போது நான் ஜும்மாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு வரீங்களா, அவனுக்கெல்லாம் பாழாய் கொண்டு இருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, அத்துன்யா ஃபானியத்துன், துன்யா அழிய போகிறது. ஐயாவி மழுதா, எண்ணப்பட்ட நாட்கள் தான். அருமைக்குரிய சோழர்களே, அல்லாஹ் இடத்தில் நிற்கும் என்ன தெரியத்தோடு நிற்போம் என்பதைத்தான் சில அமல்லாம் குன்றி போயிருக்கிறது. ஆனால் அருமைக்குரிய சோழர்களே, அழுகிறத எப்படி அழுகுறீங்க? உங்க சக்கராத்தை நினைத்து அழுகுங்க, உங்க மௌத்தை நினைச்சு அழுகுங்க, நம்மளை மையத்தார் கொடுத்துல குளிப்பாட்டுவாங்க எப்படி இருக்கு நினைச்சு அழுகுங்க, நம்மளை ஜனாசா தூக்கி போவாங்க, நல்லவங்களா இருந்தா கொண்டு போவோம் சொல்லுவோம், கெட்டவங்களா இருந்தா எங்க கொண்டு போவீங்க என்று கத்துவோம் கதறுவோம். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் கேட்கிறது, மனிதன் தான் கேட்க மாட்டான் என்று கண்பணி சொல்லி காட்டினார். அதை நினைத்து அழுகுங்க. அது போல கஃபனை நம்மளை செய்வாங்களே, தஃபன் செய்வாங்களே, அடக்கம் செய்வாங்களே, அதை போல துணியை வச்சு போத்துவாங்களே, நம்ம நிலைமை எப்படி இருக்கும் என்று அதை நினைத்து உயிர் பிரிவுக்கு அழுதா அதுல வெற்றி இருக்கிறது. கபூரை நினைச்சு அழுகுங்க. கபூர்ல வைக்கப்படுகிற எல்லோரும் போயிருப்பார்கள். என் மனைவி, என் மக்கள் யாருக்காவெல்லாம் உயிரை கொடுத்தேனோ, யாருக்கானெல்லாம் உதிரத்தை கொடுத்தேனோ, யாருக்காவெல்லாம் ரத்தத்தை கொடுத்தேனோ, யாருக்கானெல்லாம் வேர்வையை சிந்தினேனோ, யாருக்காக வேண்டி என்னுடைய உடலுக்கும் பாதுகாக்காமல் நாம் சம்பாதித்தேனோ அவர்கள் எல்லாம் ஓடிடுவார்கள். என் நிலைமை எப்படி இருக்கு நினைச்சு அழுகுங்க. ஹிசாப் கேள்விகளை நினைத்து அழுகுங்க. அது போல ஆகிரத்துல ஜன்னத்து கிடைக்குமா, நாடு கிடைக்குமா, சொர்க்கம் கிடைக்குமா, நரகம் கிடைக்குமா என்று அழுதுங்க. சிராத்துல வெற்றி பெற வேணா, அந்த சிராத்துல வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு என்று அமல் இருக்கிறதா, என்னுடைய மீசான் எப்படி இருக்கும், என்னுடைய திராசு எப்படி இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய அதாவை நினைச்சு அழுகுங்க, அல்லாஹ்வுடைய கோபத்தை நினைச்சு அழுகுங்க. ஆனால் நான் முஸ்லிமா இருக்கிறேன், நான் பாவியா இருக்கிறேன், அப்படி இருந்து கூட அல்லாஹ் சுண்டி என்னை கண்டிக்காமல் இன்னும் வரைக்கும் என்னை உயிரோடு வைத்திருக்கிறானே, அதை நினைத்து அழுக வேண்டும். வசத்துக்குரிய சகோதரர்களே, அருமைக்குரிய சகோதரர்களே, ஆனால் இன்னைக்கு நிறைய பயான கேட்குறீங்க. ரசிப்பு, வெள்ளிக்கிழமை தான் பிரியாணி எப்படி ருசியம், அது மாதிரி ரசிப்பு. ரொம்ப அழகாக பேசினாரு, ரொம்ப சவுண்டாக பேசினாரு, ரொம்ப வார்த்தை அழகாக இருந்தது. இது அல்ல சகோதரர்களே. எத்தனையோ ஆயத்துக்களை கேட்கிறீர்கள், வசனங்களை கேட்கிறீர்கள், எத்தனையோ ஹதீஸ்களை கேட்கிறீர்கள், எத்தனையோ உரையர்களை கேட்கிறீர்கள், எத்தனையோ பயானங்களை கேட்கிறீர்கள், எத்தனையோ நசீஹத்தை கேட்கிறீர்கள், வசியத்தை கேட்கிறீர்கள். ஆனால் எதிரையாவது நம்முடைய கல்பு ஆடி இருந்ததா? பேசுறவர்களும் அப்படித்தான், கேட்கிறவர்களும் அப்படித்தான். இதுக்கான ஈமான் செத்து போச்சுன்னு அர்த்தம், ஈமான் மூத்தாயிட்டு அர்த்தம்.
கல்பு இருந்தும் கல்பு செத்து போச்சுன்னு அர்த்தம் என்பதைத்தான் உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல் புகாவ் சஹாபாக்கள் சொல்வார்கள், ஸலஃபஸ் ஸாலிஹீன்கள் சொல்வார்கள், அல் புகாவ் சிலாஹுல் முஃமினீன், அழுகை இருக்கிறதே மூமினுடைய ஆயுதம் தான் என்று சொல்லி காட்டினார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பாசத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாம் அந்த ஹதீஸை பல தடவை சொல்லி இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான சஹாபாக்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமானுடைய உபதேசம் உலகத்தை விட்டு பிரியக்கூடியவன் எப்படி செய்வாரோ அதுபோல செய்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு மௌத் வந்து விடுமோ என்ற அளவுக்கு நீங்கள் உபதேசம் செய்தீர்கள். அந்த அளவுக்கு செய்து கொண்டிருந்தார்கள். எல்லா சஹாபாக்களுடைய கண்கள் இருந்து கண்ணீர் தாரதாரையா ஓடியது. இன்னைக்கு நம்ம என்ன வைத்திருக்க தெரியுமா? யாராவது இறுதி நாள், ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி நாள் மூத்து, அதை மட்டும் பேசணும்னா முன்னாலே கிளினிக்ஸ் எடுத்து டப்பா எடுத்து முன்னாடி வச்சுக்கிறோம். இந்த இடம் வரும், இந்த படமா ஓடுதெல்லாம் பாதுகாக்கணும், அப்படியே அழுகிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய இது ரூஹானியத்து, ஈமானியத்து, மறுமைக்காக வேண்டி அவருடைய உயிரெல்லாம் இருந்தது என்பதைத்தான். அதனால தாங்க சொன்னாங்க, நான் நினைக்கிறேன் ஹதீஸ்ல புகார்ல வருது, என்னுடைய ஞாபகத்துல அப்படி இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பை கருதி திடீர்னு அந்த வந்தனால செய்தி சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி கேட்கிறார், ஈத்தமிழ் சாப்பிட்டு இருக்கிறார், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே, இந்த யுத்த காலத்திலே உஹது நினைக்கிறேன், இதிலே நான் வந்து போராடி நான் மரணித்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஆம் என்று சொன்ன உடனே பேர்த்து கிருதி போட்டு ஷஹீதானார். அவருடைய ஈமானுடைய வீரியம் எங்கே? அவருடைய அகீதா எங்கே? அவருடைய அல்லாஹ்வுக்காக காட்டிய அன்பு எங்கே? அல்லாஹ்வுக்காக கொடுத்த உயிர் எங்கே? நாம் எங்கே? இதுல இஹ்சான் செய்ய சொல்றான் அல்லாஹ். இதுல சஹாபாக்களுடைய இஹ்சான், இதுல இத்திபா செய்யடா, வசாயில தேவையில்லை, சட்டத்திட்டங்கள் தேவையில்லை. சட்டத்திட்டங்கள் எடுப்பதாக இரண்டு பேர் இடத்துல தான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அல்லாஹ் உங்கள்ட்ட தான் சட்டம் எடுக்கணும். அருமைக்குரிய சகோதரர்களே, பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஈமானுடைய தரம் மோசமாக இருக்கிறது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டத்தில் உபதேசம் செய்யும் போதெல்லாம் அருமையான சஹாபாக்கள் பயந்தவர்களாகவும் அதே சமயத்தில் ஆசித்தவர்களாக, அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிச்சு சொர்க்கம் தருமா என்ற ரஜா தமிழ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஆசித்தவர்களாகவும் அதுபோல அல்லாஹ் நமக்கு மன்னிப்பான் என்ற அடிப்படையில நினைத்து அழுதாங்க. எத்தனை பெருமக்கள் மறுமையை நினைச்சு அழுதாங்க தெரியுமா சஹாபாக்கள்? அந்த ஒரு நாள் அன்புள்ள நாள் என்பது ஹதீஸ்ல வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்குள்ள நாளுக்கு 50 ஆண்டுக்கு சமம். சுப்ஹான ஜல்ல ஜலாலா வ அம்மன வாலா. அருமைக்குரிய சகோதரர்களே, பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், இந்த வசனம் ஒரு வசனம் உங்களை தட்டி எழுப்பட்டும். அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன். டே குர்ஆனை பாக்குறீங்க, ஆச்சரியமா நினைக்கிறீங்க, அதிசயமா நினைக்கிறீங்க, ஆனால் முத்தல்லஹூன் சிரிக்கத்தானமா செய்றீங்க, வலா தஃபூன் அழுகவே வரமாட்டீங்க என்று அல்லாஹ் யாரை பார்த்து கேட்கிறான்? நம்மளை பார்த்து கேட்கிறான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் போய் நான் முஸ்லீம் குர்ஆன் கொடுக்க நான் என்னன்னு கொஞ்சம் போறேன் ஜமாத். அசத்துக்குரிய சோழ எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா சமிஉ மா உன்சில இலர் ரசூலி தரா அய்னுஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃப். அல்லாஹ் சொல்றான், நபி அவர்களே, நீங்கள் பார்த்தா இந்த குர்ஆன் உங்களுக்கு இறங்கியதை அவர்கள் கேட்டால் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரதாரையாக ஓடும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், ஏன் தெரியுமா? காரணம் மிம்மா அரஃபு மினல் ஹக்கி, சத்தியத்தை விளங்கியதுனாலே, சத்தியத்தை விளங்கியதுனாலே. அதனால எப்போதும் ரப்பனா ஆமன்னா, நாங்களும் ஈமான் கொண்டோம் என்று வாயால் மொழியாமல் செயல் வடிவம் கொடுத்து பத்துகுணா மாஷாயி சான்று பயிரவர்கள் யாரெல்லாம் எங்களுடைய பேரை நீ சேர்த்துக்கொள் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் பெருமைப்பட பேசினான். அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோமா என்பதுதான் இங்க சிந்திக்க வேண்டும். நீங்க என்ன சஹாபா ரசூலுல்லாஹ் அழுதாங்கன்னா அவங்க நபின்னு போயிடுவோம். சாதாரண மனிதர்கள். அவங்கள பத்தி என்ன சொல்லப்படுது? சஹாபாக்கள் ஹும் ரிஜால் நஹ்னு ரிஜால், அவர்கள் மனிதர்கள் நாம மனிதர்கள். அது அக்கீதா. ஆனா முதல் கலீஃபாக வாழ்ந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய மகளார் ஈரக்கொலை ஆயிஷா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தந்தையை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்துறாங்க தெரியுமா? இன்னும் அபூபக்கர், என் தந்தை அபூபக்கர் இருக்கிறாளே, புகாரில் வருகிறது, ரஜுலுன் ரகீகுன், உண்மையான இதயம் உள்ள, அவங்கள்ட்ட இருந்து அழுக வரும். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான், தக்ஷயு மின்ஹு ஜுலூதுல் லதீன, அழுக வரணும்னா உன்னுடைய கல்வை மென்மையாக்கு, கரடு முரண்டு ஆக்கு, மென்மையாக்கு.
அவங்க தன்னை தகப்பனாரை பற்றி சொல்லும் பொழுது இதா கலபகுல் அலைஹி புகா, அதாவது நீங்க குர்ஆனை அவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள் குர்ஆனை ஓதினால் அழுகை என்ன செய்யணும்? மிகைச்சிரும். இதா கரா அபூபக்கர் சித்திக் அவர்கள் குர்ஆனை ஓதினால் கலபஹு அல் புகா, அழுகை அவர்கள் என்ன செய்யணும்? மிகைத்து விடும் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எனவே வாசத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் புகாரி தங்களுடைய நூலிலே கொண்டு வருகிறார், ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார். பாபு இதா பக்கல் இமாம் ஃபி ஸலா, தொழுகையிலே இப்படியே தலைப்படுகிறார், தொழுகையிலே இமாம் அழுகுவது, தொழுகையிலே இமாம் அழுகுவது என்ற ஒரு பாடத்தை போடுறார். அதுல ஹதீஸ் என்ன வருதுன்னா, இப்போ முதல்ல யார சொன்னோம்? கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுதார்கள் என்ற செய்தியை பார்த்த தொழுகையில. ஆனால் அடுத்த ஆட்சிக்கு வர்றது யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா. அவர்களை பத்தி புகாரில வருது. அதாவது அப்துல்லா இப்னு ஷத்தாத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅத்து நஸீஜ உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா தொழுகையில இமாமா நின்றார், மிம்பர் மிஹ்ராபில் நின்றார், அவர்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள். அந்த ஷத்தாத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், வானஃபி ஆகிர் சுரூபில, கடைசி சஃப்ல இருந்தேன். என்ன ஓதுனாங்க தெரியுமா? ஃபக்ரா ஓதினார் குர்ஆன்ல சூரத் யூசுப், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி, அதாவது என்ன சொல்றாங்க? ரப்பன குர்ஆன்ல வருது, இன்னமா அஷ்கு, நான் முறையிடுவதெல்லாம், பஸ்ஸி என்னுடைய துக்கத்தையும், வ ஹுஸ்னி என் கவலையும், இலல்லாஹ் அல்லாஹ் பக்கம் முறையிடுறேன், என் ரப்பின் பக்கம் முறையிடுறேன் என்று வசனம் வரக்கூடிய நேரத்தில் தேம்பி தேம்பி அழுதார்கள். அதுக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்தவங்க யாருன்னு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வராங்க. இதா வகஃப அலா கப்ரி, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மூணா கலீஃபா வராங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நான் ஆரம்பத்தில் என்னுடைய சொல்ற மாதிரி கபர்ல போய் நின்றால் பக்கா, தேம்பி தேம்பி அழுவார்கள். ஹத்தா தபுல்ல லிஹியதஹு, இது பல தடவை கேள்விப்பட்டிருக்கும், தங்களுடைய தாடி நனையும் வரை அழுதுட்டாங்க. காரணம் சொன்னாங்க, இன்னல் கபர, இந்த கபர் இருக்கிறது அவ்வளவு மனாசில் ஆகிரா, மறுமைக்கு முதல் நடித்தரம் அந்தஸ்து தான். இந்த கபர்ல உள்ளவர் வெற்றி பெற்று விட்டால் எல்லாமே ஈஸி ஆகிடும். இல்லம் எஞ்சு மின்ஹு, கபர்ல கேள்வி நினைக்கிற வெற்றி பெறணும்னு சொன்னால் அசத்து மின்ஹு, இதுதான் பெரிய கேடே வரப்போகுது. அப்படி நினைச்சு நினைச்சு சொல்லி சொல்லி கபர்ல ரெண்டு அழுதாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, பாசத்துக்குரிய சகோதரர்களே, நான்காவது கலீஃபா வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவிலே தொழுகை நின்றால் தங்களுடைய தாடியை பிடித்துக் கொண்டு அழுவார்களாம். எப்படி அழுவார்கள் சொன்னால், தமிழ் சலீமி, பாம்பு விஷப்பாம்பு கடிச்சா எப்படி கத்துவோமோ கதறுவோமோ அதுபோல கத்தி அழுதுவார்கள் தன் தனிமையில தொழக்கூடிய நேரத்தில். இப்படியாக பல்வேறு சஹாபாக்கள் செய்திருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் எவர்? நம்மள மாதிரி இருக்கலாம். குல்லுஹும் அஷரத்துல் முபஷ்ஷரா, உயிர் வாழக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையிலே மிக மகத்தான சான்றிதழ் ஷஹாதத் கொடுக்கப்பட்டது. என்ன கொடுக்கப்பட்டதா? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டது. அப்படின்னே எப்படி செய்யணும்? தன்னமிங்கிற பயம் சகோதரர்களே. இன்னைக்கு நம்ம இருமாப்போடு இருக்கிறோம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, அதுபோல ஐந்தாவது கலீஃபாவாக இஸ்லாத்தில் சொல்லப்படுவது உமர் இப்னு அப்துல் அசீஸ். 4 கலீஃபா தான் நமக்கு தெரியும். ஐந்தாவது கலீஃபா வரலாற்று ஆசிரியர் சொல்லி காட்டினார். இமாம் பிதாயா வ நிஹாயா இப்னு கஸீர் சொல்லி காட்டுவார். ஐந்தாவது கலீஃபா பார்க்கப்படுகிறது உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவருடைய ஆகிர் குத்பா கடைசியாக அவர் உரையாற்றினார், அழுதுட்டே உரையாற்றினார். அதில் சொன்னார் மக்களுக்கு, ஃபைன்னக்கும் லன் தஹ்லுகு அபஸா, உங்களை அல்லாஹ் வீணா படைக்கல. குர்ஆன் ஆயத்தும் கூட வலன் தத்ருக்கு சுதா, அல்லாஹ் சும்மா விட்டுருன்னு நினைக்கிறீங்களா மனிதர்களே? விடமாட்டான். ஒயினலக்கு மஆதுன், அவனிடத்திலே தான் மீறுதல் இருக்கிறது. யன்ஸிலுல்லாஹு லிஹ்கி ஃபீக்கும், உங்களுக்கு மத்தியில அவன் தீர்ப்பு செய்ய போகிறான். வல் ஃபஸல பைனக்கும், உங்களுக்கு மத்தியில எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்துருவான் மறுமையில. வஹாப வஹஸன, நஷ்டம் அடைவீர்களா என்னவோ உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதாங்க. இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், ஃபல்யல்ஹகு கலீலா, கொஞ்சமா சிரிங்க, அளவோட சிரிங்க தேவைக்கு. வல்லியபுக்கு கசீரா, அதிகமாக அழுகுங்க என்று சொல்லி காட்டுறோம். அன்புக்குரிய சகோதரர்களையுமா குர்துபி சொல்லி காட்டுகிற அழுகை பற்றி தன்னுடைய தஃசீரில், இமாதா சுன்னிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நூஹ் ஏன் பேர் வைக்கப்பட்டது தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் நூஹ் அல்ல. எப்படிப்பட்ட நபி?
ரப்பி இன்னி தாவத்து கௌமி லைலன் வ நஹாரா. எந்த நபியும் இந்த மாதிரி செய்ததாக குர்ஆன் ஹதீஸ் பேசல. செஞ்சிருப்பாங்க, ஆனா பிரகடனம் செய்து குர்ஆன் இவரைத்தான் செய்தது. இரவும் பகலையும் நான் தாவா செய்தேன் அல்லாஹ். 950 ஆண்டுகள் அவங்களோட போராடினேன் யா அல்லாஹ் ரப்பே என்று கதறக்கூடிய நேரத்தில் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுகுவார்கள். காரணம், நூஹ் என்று சொன்னால் அழுகுதல் என்று அர்த்தம் இருக்கிறது. அதனாலே அழுது வந்ததனால் அவருடைய பேரே நூஹ் என்று வைக்கப்பட்டதாக இமாம் குர்துபி தன்னுடைய தஃசீரிலே உரையாற்றுகிறார். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அஃதலுல் அமால் அல்லாஹ் இடத்துல சிறந்த அமல் இருக்குன்னு சொன்னா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, நிலை இல்லாத நாள்ல அல்லாஹ் சிலருக்கு நிழல் கொடுக்கிறான். ஒரு ரஜுலுன் ஸக்கரல்லாஹ் ஹாலியன், அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் விட்டு தனிமையிலிருந்து கதறி அழுதானே அல்லாஹ்வுடைய பயத்தால் அவருக்கு தான் அல்லாஹ்வுடைய அரிசி அல்லாஹ் நாளை மறுமையில நிழலே இல்லாத நாள் அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழல் கிடைக்கிறது. எப்படிப்பட்ட நாள்? சூரியன் தலைக்கு பக்கத்துல வந்துடும், கரித்து விடும், எரித்து விடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சன்மானத்தை கொடுக்கிறான். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய அழுகை எதற்காக ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். எனது மண்ணின் மைந்தர் வந்துட்டாங்க, பொதுவாக முடிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்குது. அருமைக்குரிய சகோதரர்களே, பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஜூரி அவங்க சொல்றாங்க, நான் அனஸ்ரலில்லாஹ் சாதாரண ஆள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்த சஹாபி, மூத்த சஹாபி, பேரறிஞர். அது மட்டுமல்ல, சஹாபாக்களே கிட்டத்தட்ட 93 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் அவர்கள் தான். சஹாபாக்களை அதிகமாக பிள்ளை பேர் பெற்றவர்கள் அவர்தான். செல்வத்திலே உயர்ந்தவர்கள் தான். இந்த 3க்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அவங்க உம்மா உம்மு ஸலீம் துஆ செய்ததால என் புள்ள 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்வதற்கு ஏதோ ஒரு துஆ செய்யுங்கள் என்று சொன்னாங்க. உலகத்துல பிரதிவாரம் ரசூலா செஞ்சுட்டு போனாங்க. அது மாதிரி செல்வம் பெருக்கெடுத்து ஓடிச்சு, குழந்தை பாக்கி நிறைய கிடைக்குது. பல ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. சஹாபாக்களே கடைசியாக மரணித்தவர்கள் அவர்களாக எழுதப்பட்டது வரலாற்று. அருமையான சகோதரர்களே, அந்த அனஸ்ரலில்லாஹ் ஜுஹரி அவங்க சந்திக்கிறாங்க. அனஸ் அழுதுட்டு இருக்காங்க. பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல பாடம் கட்டுற சஹாபி, மூத்த சஹாபி. ஏன் அழுதுட்டு இருக்கீங்கன்னா, இப்போ நான் காலத்துல பாக்குறேன், எல்லா சஹாபா இறந்து போயிட்டாங்க இல்லையா, ஷஹீத் ஆகிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. நான் பார்க்குறேன், இஸ்லாத்தில் ஒரு அடையாளம் இல்லை. ஒன்றே ஒன்று இருக்குது, தொழுகை இருக்குது. ஆமாம், அதான் இருக்குது, தொழுகிறாங்க. அந்த தொழுகையும் பாழாக்கிட்டாங்க. ஒன்றும் பக்த வீணடிக்கிறது, இதை மாதிரி செல்ஃபோனை விட்டு விளையாடுறது. அந்த நேரத்தில் செல்ஃபோன் இருந்தால் கேட்டுறாதீங்க. அந்த நேரத்தில் அவன் கவனமெல்லாம் சிதறடிச்சு தான் இங்கேயோ சும்மா தொழுகிறது, வேகமாக தொழுதுட்டு போகிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாழாக்கிட்டாங்கன்னு நினச்சி, நம்ம தவற நினச்சி அவங்க அழுகுறாங்க. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, அழுகை என்பது துன்யாவுக்காக மட்டும் இருக்கக்கூடாது, ஆகிரத்துக்காக. அப்துல் ரஹ்மான் ஏன் கோடீஸ்வரர் சாவி ஏன் அழுக? நோம்பு வைத்திருக்கிறார். நோம்பு வைக்கக்கூடிய நேரத்தில் வந்து உணவு வைக்கப்படுது, அழுகிறார். தேவை அழுகிறார். ஈத்தம்பளம் வைக்கப்பட்டிருக்கு. என்ன நினைச்சது வேணா, முஸ்அப் இப்னு உமைர் உஹதிலே கொல்லப்பட்டார். இஸ்லாத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு சுகத்தையும் அனுபவிக்கல, அல்லாஹ்வுக்காண்டி உயிரை நிறுத்தினார். உஹதிலே கொல்லப்பட்டார். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்துக்குரிய குடும்பம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதிலே கொல்லப்பட்டார்கள். உலகத்துல எதையும் அனுபவிக்காம போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா நிறைய நன்மை, ஹஸனாத்னா துனியாவை பெருக்கெடுத்து ஓடுது, நியாமத்துக்கெல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது, செல்வாக்கெல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது. அல்லாஹ் மறுமையை தரது இப்பமே தந்துட்டானோ, அவங்களாம் ஒன்றும் அனுபவிக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோம்பு திறக்கிறது கூட விட்டுட்டு கவலைக்குரிய அடுக்க ஆரம்பிச்சாங்க. இதான் ஈமானுடைய வீரியம், இதான் தக்வாவுடைய அச்சம், இதான் அல்லாஹ்வை ரசிப்பது, இதான் அல்லாஹ்வை நேசிப்பது, இதான் ஆரிஃபீன்கள், இதான் சாலிஹீன்கள், இதான் சலஃபுகள். அந்த கூட்டத்தில் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைக்க வேண்டும் கூறி முதலில் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وإذا سمعوا ما أنزل إلى الرسول ترى أعينهم تفيض من الدمع. அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் எப்படி இருந்தால், அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை எப்படி நேசித்திருப்பார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் மறுமையிலே நேசத்துக்குரிய ஆயிட்டார்கள். உலகத்திலையும் அவங்க பேரை சொல்லி அல்லாஹ் அழைக்கக்கூடிய அளவுக்கு ஆயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி சொல்ல நேரம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தான் தெரிஞ்ச சம்பவம் தான், மனக்கண்ணா கொண்டு வருகிறேன். உபய் இப்னு கஅப் இடத்துல குர்ஆனை ஓதி காட்டுறாங்க. ஆனால் உபய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே,
உங்கள் மீதுதான் குர்ஆன் அருளப்பட்டது என்று சொல்லி காட்டுறாங்க. ஆனால் உபை கஅப் அவர்கள் அல்லாஹ் தஆலா எனக்கு கட்டளையிட்டு இருக்கான், உங்கள்கிட்ட ஓதி காட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே உபை கஅப் தேம்பி அழுகிறாங்க. சந்தோஷத்திலே அழுக வரும், மகிழ்ச்சியிலே அழுக வரும், பஷாரத்திலே அழுக வரும். அல்லாஹ் தந்த நியமத்தை நினைச்சு எனக்கு அழுதுருக்கீங்களா? நான் தரையில கிடந்தவன், பாயில கிடந்தவன், அல்லாஹ் இந்த அளவுக்கு உச்சாரி கொண்டு வந்திருக்கான். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க, என்னைக்கா நினைச்சு அழுதுருக்கீங்களா? இந்த குவைத்துக்கு வரவங்க 15,000 சம்பளத்துல 10,000 சம்பளத்துல கண்ணீர் விடுகிறார்களே, அல்லாஹ் இந்த அளவுக்கு ரிஸ்கை விஸ்தீர்ணமாத்தவங்க அழுதுருக்கீங்களா? உபை இப்னு கஅப் அழுதாங்க. என் பேரையா சொன்னா அல்லாஹ் சம்மானி, அல்லாஹ் என் பேரையா உச்சரிச்சான் உபை என்று ஆம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்கள்ட்ட அந்த சூரா ஓதி கேட்டாங்க, சூரத்துல் பையினால. சந்தோஷத்துல என்னைக்கு அழுதுங்களா? அல்லாஹ் தந்த நியமத்தை நினைச்சு எத்தனை பேர் இப்படி இருக்காரு, கால் இல்லாமல், கை இல்லாமல், பணம் இல்லாமல், நோயாளியா இருக்கிறானே, ரப்ப என்ன அந்த அளவு கொண்டு அழுதிருக்கிறோமா? வாசத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் உங்களுக்கு தெரியும், 3 தபூக் யுத்தத்துல காரணம் இல்லாமல் இருந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான சட்டம் போட்டாங்க, யாரும் பேசக்கூடாதுன்னு விட்டாங்க, முஸ்லீம்கள் யாரும் பேசக்கூடாதுன்றாங்க. சஹாபாக்கள் 3 சஹாபாக்கள் துடிக்கிறாங்க. அதில் ஒரு சஹாபி இலால் இப்னு உமையா, புகாரில் வருது. இந்த ஹதீஸ் அரபிலே நீண்டது, தமிழே நீண்டது, படிக்கிறதுக்கு உங்களுக்கு மணிக்கணக்கில் வேணும். இலால் இப்னு உமையா அதில் ஒரு துண்டு. அவங்களும் அதில் யுத்தத்துக்கு வராமட்டாங்க, தபூக்கு வராம, காரணம் இல்லாமட்டாங்க, பேசக்கூடாது. 50 நாள் பேசலை யாரும். அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க, நானும் மூமின் தானே, பேசக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த சஹாபி பயந்து போய் இலால் இப்னு உமையா, நாமளா இருந்தா நம்ம பொண்டாட்டி என்ன சொல்லுவோம், போ உட்காரு, யார் என்ன சொன்னா நிற்கும். இலால் இப்னு உமையா ரசூலுக்கு பயந்து சொல்றாங்க, நீங்க வீட்டுக்கு போமா, உங்க அம்மா அப்பட போய் உட்காருங்க. அவங்க ரசூலாட்ட போய் பத்துவா கேட்க போயிட்டாங்க. புகார் நீங்க தமிழ்ல படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, அவருக்கு ஹிதமத் செய்ய யாரும் இல்லை, பணிவிடை செய்ய அவருக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பும் இல்லை, அவருக்கு அவரால் எந்த சமையலும் பண்ண முடியாது. நான் உட்கார்ந்து, நீங்க வெறுக்கிறீங்களா அவரோட உட்கார்ந்து நான் அவருக்கு ஹிதமத் செய்யறத? நான் அப்படிலாமா வெறுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா ஒரு சர்த்து சொல்றாங்க. குடும்பத்துல எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஆட்சி, ரசூலுடைய ஆட்சி உள்ளே போகிறது பாருங்க சகோதரர்களே. மௌத்துடைய நேரத்திலையும் திருமண நேரத்திலே ரசூலுடைய வாழ்க்கை குப்பையில தூக்கி வீசிட்டு வாழக்கூடியவங்க சரியான சாட்டடி. ரசூல்லா சொன்னாங்க, இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி ஈடுபடக்கூடாது என்று சொன்னாங்க. சகோதரர், இஸ்லாம் எங்கே பாகிறது? இஸ்லாம் எந்த உச்சகட்டத்தை நிற்கிறது? சேரவே இல்லை. 2 பேரும் அவங்களே சொல்றாங்க, இலால் இப்னு உமையாவுடைய மனைவி சொல்றாங்க, அவர் எங்கிட்ட சேரல, அவர் ஒதுங்கிட்டாரு. பின்பு அல்லாஹ் குர்ஆன்ல இருந்து பாவ மன்னிப்பை இறக்குறான். அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிறாங்க. அவர் அந்த நேரத்துல கூட ரசூலுல்லாஹ் முன்னால வந்துட்டாரு. சலாம் சொன்னா யாரும் பதில் சொல்லுவாங்க மாதிரி தெரியலையே, அந்த மாதிரி நினைச்சு சொல்லியிருப்பாங்க. பதில் சொன்ன சவுண்டே வரலன்னு நினைச்சாரு. அந்த அளவுக்கு கவலைப்பட்டவங்க. நம்ம பாவத்தை நினைச்சு கவலைப்பட்டிருக்கோமா? எவ்வளவு அக்கிரமம் செஞ்சேன் வாலிப வயசுல, எவ்வளவு அநியாயம் செஞ்சிருக்கேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நான் பாவம் செஞ்சிருக்கேன், தெரிந்தும் தெரியாமல், அறிந்து அறியாமல் செஞ்சிருக்கேன். நான் செய்த பாவம் எனக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறோம், ஆனா ரப்புக்கு தெரியும் முதலாக. ஆனால் உலகத்துடைய கண்கள் எல்லாம் மூடி விட்டேன், யாருக்குமே தெரியல என்ற அடிப்படையில மமதிலே நடக்கிறேன். ஆனா நான் செய்த பாவத்தை அல்லாஹ் நாளைக்கு பிரகடனப்படுத்துவான். கியாமத் நாள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசியா வந்த பிள்ளை வரைக்கும் பாவத்தை பார்ப்பான். அந்த நேரத்தில் கேவலம் என்ன ஆகும், நிலைமை என்ன ஆகும் என்ற அளவுக்கு யாராவது எவராவது நினைத்து கண்ணீர் எடுத்துருக்குமா? ரமலான் வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மடக்கி வச்சு வாசத்துக்குரிய காலமெல்லாம் சஹாபாக்கள் ரமலான் இருந்தது. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, தக்வா என்பது, இறையச்சம் என்பது, ஷியாரு சாலிஹின் என்பது, சாலிஹினுடைய சின்னம் கொடி என்பது அழுகைதான் என்று சொல்லி என்னுடைய ஃபத்வாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.